யாராவது அவங்க பெத்த பிள்ளைங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா, பிரச்சனையில தூக்கி தள்ளி விடுவாங்களா? அதான் மக்களே இங்க நடந்திருக்கு. திருப்பூர்ல வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் தன்னைத்தானே வந்துட்டு பாத்தீங்கன்னா, யூ நோ வாட் ஐ மீன். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த விஷயத்துல அவங்க ஹஸ்பண்டோட அம்மா, அப்பாவும் தானே. அவங்க மாமனார், மாமியார் தானே எல்லாமே சேர்ந்து வந்துட்டு இவள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பாவும், அம்மாவும் என்ன பண்ணாங்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம். வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணது என்னமோ புருஷன்காரனோ, இல்ல மாமனார், மாமியாரோ இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு தூக்கி தள்ளி விட்டது யாரு? அ? வரதட்சணை கேட்கிற இடத்துக்கு நீங்க போய் உங்க ஏன் புள்ளைய போய் குடுக்கணும்? ம்? மக்களே அந்த ஆடியோல மூச்சுக்கு 300 தடவ அப்பா, அப்பா, அப்பா அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தாங்க மக்களே இருந்தது. அப்பாவோட மானம் போயிடக்கூடாது. எல்லாமே அப்பா, அப்பாங்கிற வார்த்தை மக்கள் தான் நெறைய இருக்கும் அந்த இடத்துல. அந்த ஆடியோல. அ மூச்சுக்கு 300 தடவ அந்த அப்பா, அப்பான்னு சொன்ன அந்த நம்பிக்கைக்கு நீங்க ஏன் வந்து வரதட்சணை கேட்கிற இடத்துல போய் நீங்க உங்க பிள்ளைய போய் குடுக்கணும்? அ? அவங்க பிள்ளைய எங்க கட்டி குடுக்கணும்னு சொல்றதுக்கு நீ யார்றா? அப்படிங்கிற நீ கேள்வி கேட்டீங்கன்னா, வெல் உங்க கேள்வி தான் அந்த பொண்ண கொன்றுருக்கு. மக்களே இந்த வரதட்சணை அப்படிங்கிற மீனிங் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன தெரியுமா? வரன் தட்சணை. தட்சணை அப்படிங்கிற மீனிங் என்னன்னா, டொனேஷன். அதாவது விருப்பப்பட்டு குடுக்குற ஒரு விஷயம் பேர் தான் ஒரு தட்சணை அப்படிம்பாங்க. வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு வரன், வரக்கூடிய ஒரு வரன், ஒரு டொனேஷன் மாரி குடுக்குறது பேர் தான் வரதட்சணை. நெனச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு யாரோ வந்துட்டு டொனேஷன் கேட்க வராங்க. மிரட்டி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அடிச்சு மூஞ்சிய உடைச்சிட மாட்டீங்க? அ? அதே மாதிரி தான் மக்களே இவங்களும் போட்டு அடிச்சு வெளிய அனுப்பியிருக்கணும். வேண்டான்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். ஏன் கட்டி குடுக்கணும்? அ? ஏற்கனவே ட்ராமால இருக்க அந்த பேரண்ட்ஸ போய் ஏன்டா மேற்கொண்டு இப்படி பண்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த அப்பா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தியில இருந்திருக்கா அந்த பொண்ணு, என் பொண்ணு. அதனாலதான் பாவம் போயிட்டா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாரு. பெருமையா இருக்கு வேற சொல்லிக்கிறாரு அதுல. மக்களே இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னா, என்ன ஒரு ட்ராமாடைஸ் சிச்சுவேஷனா இருந்தாலும், அவங்க பொண்ணு அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் சந்தோஷம். அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்படி இருக்கவங்கள நம்ம போய் பேசாம என்னங்க சும்மா அப்படியே விட்டுற முடியுமா? அ? பொண்ண பெத்த இவரு, பையன பெத்திருந்தாரு அப்படின்னா, வரதட்சணை குடுத்தவரு வாங்கியிருக்க மாட்டாரா? அ? வெல் தட் இஸ் அன் ஹைப்போதெட்டிக்கல். அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒண்ணும் கூட. ஆனா இருந்தாலும் மக்களே, இந்த 3 பேருக்கு, அதாவது அந்த பொண்ண கட்டிக்கிட்ட அந்த புருஷன்காரன், அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட மாமனார், மாமியார் 3 பேருக்கு தண்டனை கிடைக்கும். கிடைக்கணும் அப்படிங்கிற மூட நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் அந்த மூட நம்பிக்கை நிஜமாகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம ஊர்ல நீதி கிடைக்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு மூட நம்பிக்கை தானே. திருப்பூர்ல நடந்த சம்பவத்த பத்தி நான் பேசணும்னு நினைச்ச விஷயங்கள்லாம் பேசியிருக்கேன். பட் ஐ வாண்ட் டு ஆட் சம் ஃபியூ திங்ஸ் மகளே. அதாவது இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது அப்பா, அம்மா அப்படிங்கிற இடத்துல அந்த ஸ்தானத்துல இருக்கவங்க ஃபுல்லா அவங்க சொல்றதுதான் கரெக்ட்டு. அவங்க பேச்ச அப்படியே நம்ம பிளைண்டா கேட்கணும் அப்படின்னு தான் ஆதி காலத்துல இருந்து நம்ம சொல்லி வளர்த்துருக்காங்க. விச் இஸ் கரெக்ட். ஆனா, அவங்க தப்பு அவங்க எது சரி, எது தப்புன்னு நினைக்கிறது ஃபுல்லா பிற்போக்குத்தனமா இருந்தா, அது வந்துட்டு அவங்க பசங்கள பாதிக்காதா மக்களே? இந்த வீடியோவ நீங்க ஒரு பேரண்டா பாக்குறீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, உங்க பசங்க உங்கள 100% நம்புறாங்க. நம்புறாங்க அப்படிங்கும்போது, அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத யோசிங்க. உங்க பிற்போக்குத்தனத்த உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. சரியா? அது அவங்கள பாதிக்குது அப்படின்னா, அது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈஸியா தப்பிச்சுருவாங்க மக்களே. அதாவது பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஒரு டாக்ஸிசிட்டி பண்ணாலுமே வந்துட்டு, அவங்க பாசம் வந்து முன்னாடி வச்சதுனால, அந்த விக்டிமுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவங்க பண்ணது வந்து டாக்ஸிசிட்டின்னு தெரியாது. ஆனா, ஈஸியா வந்து அப்படியே தப்பிச்சுருவாங்க. நான் உனக்கு தப்பு பண்ணிட்டேன். என்னம்மா உன்னைய தூக்கி நான் ஏதாவது கிணத்துல தள்ளி விட்டேனா அப்படிம்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க அவங்க மேல உயிரே வச்சிருக்க பசங்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இல்லப்பா நீ நீ பண்ணது ஒண்ணுமே தப்பு இல்ல. பரவால்ல அப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு ஈஸியா விட்டுருவாங்க. உங்கள அவ்வளவு நம்புறாங்க அப்படின்னா, உங்க டாக்ஸிசிட்டிய நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ கரெக்ட்டா யோசிச்சு அத பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு யங்ஸ்டரா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க. நல்ல பேரண்ட்ஸ் அப்படின்னா, நீங்க எங்க சந்தோஷமா இருக்கீங்களோ, அங்க தான் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்ட் நீங்க எங்க ட்ராமடைஸ் ஆகிறோ அங்கேயே இரு, அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு சொல்றது வந்துட்டு ஒரு நல்ல பேரண்டிங் கிடையாது. நல்ல அட்வைஸும் கிடையாது. நீங்க எங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அங்க இருங்க. அவங்க கண்டிக்கிறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு உங்க காமன் சென்ஸ வச்சு நெனச்சு பாருங்க. அதுல எதுவுமே இல்ல, அவங்க சொல்றதுல பிற்போக்குத்தனம் தான் இருக்கு அப்படின்னா,
எது சரின்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. பேரண்ட்ஸோட அட்வைஸ் கேட்கணும் தான், எல்லாமே கரெக்ட். அவங்க மேல நீங்க வச்சிருக்க அன்பு எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க சொல்ற அட்வைஸ்னால உங்க வாழ்க்கையே நாசமா போகுது அப்படின்னா அதை கேட்டு நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு. புரியுதா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீங்க உங்க மனசுக்கு நீங்க தான் தாய், நீங்க தான் அப்ப. அந்த பிள்ளை எப்பயுமே ட்ராமடைஸ் ஆக்க விடாதீங்க. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அடிச்சு சொல்லி தரும்போது பசங்க வந்து அழுவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். இப்ப நீ அழுவுற, நான் கண்டிக்கிறதுனால ஃபியூச்சர்ல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அப்பா அடிச்சது வந்து இதுக்காக தான் அப்படின்னு யோசிப்ப அப்படின்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான். இப்ப நீங்க செய்யற செயல் அவங்களுக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். அவங்க வந்து அழுகலாம். நீங்க அழுவ வைக்கலாம். ஆனா நீங்க எடுத்த முடிவுனால நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படணும். அப்படி இல்லாம வந்துட்டு நீ நீ அசிங்கப்படுத்திட்ட அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ தான் ஒண்ணு அசிங்கப்படுத்தல. அவங்கலாம் நினைச்சுக்கிறாங்க. அது அசிங்கம் அப்படின்ட்டு. அதுக்கு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்கோ. இதுதான் நமக்கு சொல்ல வேண்டியது. நான் பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். நான் பேசுற விஷயத்துல ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. திருத்திக்கிறேன். பார்ப்போம் என்னென்ன ஷேர் பண்றீங்க அப்படின்ட்டு. பாய்.